முக்கிய செய்தி. தீபத்தூண் வழக்கில் திருப்பரங்குன்றம் தீபத்தூண் குறித்த வழக்கில் தனி நீதிபதி உத்தரவுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. தனி நீதிபதி GR சுவாமிநாதன் விசாரணைக்கு தடை விதித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். பாலகிருஷ்ணன், விவரங்கள். வணக்கம் சரவணன். திருப்பரங்குன்றம் தீபத்தூண் விவகாரம் தொடர்பான நீதிமன்ற அவமதிப்பு வழக்குகள் அனைத்தையும் தனி நீதிபதி GR சுவாமிநாதன் விசாரணை செய்ய தடை விதித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. நீதிமன்றத்தை அரசியல் மேடையாக பயன்படுத்த வேண்டாம் எனவும் நீதிபதி அறிவுறுத்தியுள்ளார். நீதிமன்ற அவமதிப்பு வழக்குகளை தனி நீதிபதி விசாரணை செய்வதா, 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு விசாரணை செய்வதா என்பது குறித்து உரிய முடிவு எடுக்கப்படும். அதுவரை தனி நீதிபதி விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்து 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு உத்தரவில் தெரிவித்துள்ளது. திருப்பரங்குன்றம் மலை உச்சி தர்கா அருகே உள்ள தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் தனி நீதிபதி உத்தரவை நிறைவேற்றாத அதிகாரிகள் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் தனி நீதிபதி விசாரணைக்கு எதிராக அரசு தரப்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இதனை எதிர்த்து அரசு மேல்முறையீட்டு மனுக்களில் இதேபோல தர்கா தரப்பிலும் தனி நீதிபதி ஒரு தனியார் நிகழ்ச்சியில் சென்று மாதிரி தீபத்தூணில் தீபம் ஏற்றியுள்ளார். எனவே இந்த வழக்கின் பொருளோடு நீதிபதி இணைந்துள்ளார். எனவே இந்த வழக்கை அவர் விசாரிக்க கூடாது என உச்ச நீதிமன்ற உத்தரவுகளை சுட்டிக்காட்டி மூத்த வழக்கறிஞர் மோகன் மற்றும் வாஞ்சிநாதன் ஆஜராகி வாதிட்டனர். மேலும் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் தர்கா தரப்பில் வழக்கு பதிவு செய்ய தனி நீதிபதி உத்தரவு பிறப்பித்தது சட்டவிரோதம், இதற்கு தடை விதிக்க வேண்டும் என மனுவை தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்குகள் இன்று நீதிபதிகள் சதீஷ்குமார், ஜோதிராமன் அமர்வில் விசாரணைக்கு வந்தன. விசாரணை செய்த நீதிபதிகள் இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த வழக்கு, இதில் அவசரம் காட்ட முடியாது. எனவே இந்த விவகாரத்தில் நீதிமன்றத்தை அரசியல் மேடையாக மாற்ற வேண்டாம். இது சிறிய பிரச்சனை, ஆனால் ஊதி பெரிய பிரச்சனையாக மாற்றப்பட்டுள்ளது. 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு ஏற்கனவே உத்தரவு பிறப்பித்த பின் தனி நீதிபதி உத்தரவை மிகைப்படுத்துவது ஏன்? யாரும் நீதிமன்றத்தில் குரலை உயர்த்தி நீதிமன்றத்தை மிரட்டும் நோக்கில் பேச வேண்டாம். இது சட்டத்தின் அடிப்படையில் மட்டுமே முடிவெடுக்கப்படும் என அதற்கு நீதிபதியின் தனி உத்தரவில் 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வுக்கு வந்துவிட்ட பிறகு தனி நீதிபதி விசாரிக்க முடியாது. அது தானாக 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வுக்கு வந்துவிடும். இதில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தனி நீதிபதியா அல்லது 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு விசாரிக்க வேண்டுமா என்பது குறித்து இந்த நீதிமன்றம் விசாரணை செய்து உரிய முடிவு எடுக்கும். அதுவரை நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் தனி நீதிபதியின் அனைத்து உத்தரவுக்கும் இடைக்கால தடை விதிக்கப்படுகிறது என உத்தரவிட்டு வழக்கு விசாரணை ஜூன் 4ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளனர். சரவணன், தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி பாலகிருஷ்ணன்.